காந்தி மண்டபம், சுங்கை பட்டாணி. 1948 மகாத்மா காந்தி அவர்களின் மறைவுக்கு பிறகு அவரின் நினைவாக சுங்கை பட்டாணி நகரில் ஒரு மண்டபம் கட்ட வேண்டும் என்ற உணர்வு மத்திய கெடா இந்திய சங்கத்தினருக்கு தோன்றியதன் விளைவாக காந்தி நினைவு மண்டப கட்டிடக்குழு தோற்றுவிக்கப்பட்டது. அதன் முயற்சியாலும் உழைப்பாலும் 1951 சுமார் 30,000 மலேசிய ரிங்கெட் திரட்டப்பட்டிருந்தது. 1952 இந்திய சுற்றுலா காற்பந்து குழுவான ஆசியன் ஜிம்கானா குழுவிற்கும் மத்திய கெடா இந்திய மலாய் குழுவினருக்கும் இடையிலான காற்பந்த போட்டியின் வழி 4100 மலேசிய ரிங்கெட் திரட்டப்பட்டது. இதன் விளைவாக 45,800 சதுர அடி பரப்பளவிலான நிலம் கட்டிடம் கட்டுவதற்காக வாங்கப்பட்டது. ஏப்ரல் 1954 மண்டபம் கட்டுவதற்கான அரசாங்க அனுமதி கிடைத்தது. 2/10/1954 கட்டிடப் பணி அந்நாளைய கெடா மாநில அரசு செயலாளர் மாண்புமிகு சையத் ஹசான் சஹபுதீன் அவர்களினால் அடிக்கல் நாட்டப்பட்டு கட்டுமான பணி துவங்கியது. டிசம்பர் 1955 மண்டபம் தோற்றம் பெற்றது. 50ஆம் ஆண்டுகளின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வண்ணம் சுமார் 200 பேர் அமரக்கூடிய மண்டபமாக அது இருந்தது. ஆனால் 21ஆம் நூற்றாண்டில் மக்கள் எண்ணிக்கைக்கு அது ஏற்றதாக இல்லாமல் போய்விட்டதால் அதே இடத்தில் இன்றைய தேவைகளுக்கு ஏற்ப ஒரு பெரிய நவீன மண்டபம் கட்ட வேண்டிய கட்டாயத்திற்கு காந்தி மண்டப நிர்வாக செயலவை இலக்காகியது. அதன் விளைவாக புதிய மண்டப கட்டிடக்குழு அமைக்கப்பட்டு நிதி திரட்டும் பணி முடுக்கிவிடப்பட்டது. சுங்கை பட்டாணி வாழ் இந்தியர்கள், மலேசிய இந்திய பிரமுகர்கள், இயக்கங்கள் போன்றோரிடமிருந்து கட்டிட நிதிக்கு நன்கொடைகள் திரட்டப்பட்டன. 23/8/2008 பழைய மண்டபம் உடைக்கப்பட்டு அதே இடத்தில் 65 லட்சம் மலேசிய ரிங்கெட், அதாவது சுமார் 130 கோடி இந்திய ரூபாய் செலவில் புதிய 3 மாடிகளை கொண்ட நவீன வசதிகளையுடைய முழு குளிர்சாதன வசதியுடைய புதிய மண்டபம் கட்டப்பட்டு வருகிறது. இதுவரை 60% கட்டுமான பணிகள் முடிந்துவிட்டன. கட்டிடப் பணிகள் நிறைவு பெறவும் மற்ற வசதிகள் ஏற்பாடு செய்யவும் இன்னும் 30 லட்சம் மலேசிய ரிங்கெட், அதாவது சுமார் 52 கோடி இந்திய ரூபாய் திரட்டப்பட வேண்டியுள்ளது. வணக்கம். நாங்கள் தமிழ் சங்கம் என்ற நிகழ்ச்சிக்காக உங்களை பேட்டி எடுக்க வந்திருக்கோம். இந்த காந்தி மண்டபத்தின் வரலாறு என்ன, நீங்கள் தலைவராக பொறுப்பெடுத்த பிறகு என்னெல்லாம் இங்கே பண்ணிகிட்டு இருக்கீங்க, இதை பற்றி எங்கள் நேயர்களுக்கு சொல்லுங்களேன். நன்றிங்க. சுங்கப்பட்டாணியில் இந்தியன் அசோசியேஷன் ஒரு நிர்வாகம் இருந்தது. அந்த காலகட்டத்தில் மகாத்மா காந்தியை தவறிட்டார். அவரோட ஞாபகத்துக்காக இங்கே ஒரு மண்டபம் கட்டணும்னு சொல்லி அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க. அதன் பிறகு அவங்க இந்த சுங்கப்பட்டாணி வட்டாரத்தில் உள்ள இந்தியர்கள்கிட்ட இருந்து வசூல் எடுத்து அதே சமயத்தில் தோட்டப்பாட்டாளி மக்களிலிருந்து 3 நாள் சம்பளம் அவங்க நன்கொடையாக கொடுத்து இந்த கட்டடத்தை 1955 பூர்த்தி பண்ணாங்க. அந்த கட்டத்தில் இந்த கட்டடம் சுங்கப்பட்டாணிலேயே ஆக பெருசாக இருந்தது. ஆனால் காலப்போக்கில் இந்த கட்டடம் அந்த அளவுக்கு நம்மளுக்கு உபயோகப்பட முடியாமல் ஒரு சூழ்நிலை போச்சு. காரணம், ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி ஒன்று அங்கே ஆரம்பிச்சோம்னு சொன்னால் சுமார் ஒரு 700 பேர் 800 பேர் வர்றாங்க. ஆனால் அந்த பழைய கட்டடம் ஒரு 200 பேர் தான் அங்கே இருக்க முடியும். ஆகவே எங்களுக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க, பெரிய அளவில் இந்த இடம் பத்தாம குறையிறதுனால இந்த கட்டிடத்தை உடைச்சி புதுசாக ஒன்று கட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்க. அதன் பிறகு நாங்கள் அந்த பழைய கட்டிடத்தை உடைச்சி பல நிதியை எல்லாம் கொஞ்சம் திரட்டணும். இந்த புது கட்டிடம் 65 லட்சம் மலேசிய ரிங்கிட்டு தேவைப்படுது. 35 லட்சம் ரிங்கிட்டை நாங்கள் வசூல் பண்ணிட்டோம். இன்னும் 30 லட்சம் ரிங்கிட் எங்களுக்கு தேவைப்படுது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சமுதாயத்துக்கு, இந்திய சமுதாயத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சேவை, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கட்டிடத்தை பூர்த்தியாக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். போதுமான நன்கொடைகள் விரைவில் கிடைக்குமானால் 2014 அக்டோபர் மாதத்திற்குள் மண்டப கட்டுமான பணி நிறைவு பெற்றுவிடும். தொடர்புக்கு திரு பாலன் நாயர், தலைவர், கைபேசி எண் +6012 411 4000. திரு வேணுகோபால், துணைத் தலைவர், கைபேசி எண் +60194744
5595. திரு தணிகாச்சலம் செயலாளர். கைபேசி எண் +601 25595431. டத்தோ டாக்டர் சுப்பிரமணியம் நிதி சேகரிப்பு குழு தலைவர். கைபேசி எண் +601 34567663. உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். புதிய காந்தி மண்டபம் இந்துக்களுக்கு மட்டுமல்ல, எல்லா சமயத்தவருக்கும் தங்கள் நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம். மண்டபத்தில் உறுப்பியம் பெற்ற அனைத்து சங்கங்களும் சலுகைகள் வழங்கப்படும். வெளிநாட்டிலிருந்து பேராசிரியர்களையும் உள்நாட்டில் உள்ள பேராசிரியர்களையும் வரவழைத்து கருத்தரங்குகளும் சொற்பொழிவுகளும் நடத்துவதற்காக நாங்கள் தயார் நிலையில் இருக்கின்றோம். கல்வி சம்பந்தப்பட்ட எல்லா நிகழ்ச்சிகளையும் வெற்றியடை செய்வதற்கு இந்த காந்தி மண்டபம் உறுதுணையாக இருப்பதால் இங்குள்ள அனைவரும் எங்களுக்கு நிதி வழங்கி எங்களுடைய முயற்சியை வெற்றியடைய செய்யும்படி உங்கள் அனைவரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இதுதான் ஒவ்வொரு நாளும், இதுதான் எப்போதும். சமையல் என்ன என்றாலே உஷாதான் வேண்டும். உஷா, உற்சாகம் உஷா, உஷா, சந்தோஷம் உஷா, உஷா சன்ஃப்ளவர் ஆயில். உஷா சன்ஃப்ளவர் ஆயில், உற்சாகம் ஒவ்வொரு நாளும். உஷா. சதுரகிரியில் பிறந்தது. எப்போதும் காயகல்பம் ஆயுர்வேதிக் சோப்பு. அரிய வகை 23 மூலிகைகளால தயாரிச்ச சோப் அல்லவா, பல முறை குளிக்க தோணுதில்ல. சின்னத்திரை நடிகர்கள், நடன கலைஞர்கள் என பல்சுவை நிகழ்ச்சிகள் வித்தியாசமான முறையில் நடத்தி தரப்படும். அரிமா சங்கங்கள், ரோட்டரி சங்கங்கள் நிதி திரட்டும் நிகழ்ச்சிக்கு சிறந்த முறையில் நிகழ்ச்சி செய்து தரப்படும். நிகழ்ச்சி தொடர்புக்கு ஜனனி கே பாலு, ஸ்ரீ ஐஸ்வர்யா ஜனனி கிரியேஷன்ஸ். மொபைல் 9843041777. குத்தால அரபியில குளிச்சது போல கமகமண்டு உடம்பு எல்லாம் மணக்குது பாரு. சுத்தமான தேங்காய் எண்ணெய் கலந்த சோப்பு இது. அரிய மூலிகைகள் 23 உண்டு. காயகல்பம் ஆயுர்வேதிக் குளியல் சோப்புங்க. உச்சதல முதல் உள்ளங்கால் வர சுகமான வாசனைங்க. குளிச்சாலே கோபக்கண்ணு புத்துணர்ச்சி பொங்குதுங்க. காயகல்பம் ஆயுர்வேதிக் சோப்புல நீங்க குளிங்க. காயகல்பம் ஆயுர்வேதிக் சோப். உஷா, இதுதான் ஒவ்வொரு நாளும், இதுதான் எப்போதும். உஷா, உற்சாகம் உஷா, உஷா சன்ஃப்ளவர் ஆயில். உஷா சன்ஃப்ளவர் ஆயில், உற்சாகம் ஒவ்வொரு நாளும். உஷா. உலகம் முழுவதிலும் உள்ள அனைத்து இந்தியர்களுக்கும் சுங்கைப்பட்டாணி காந்தி மண்டபத்தின் செயலாளர் ஆகிய நான் என்னுடைய வணக்கத்தை முதலில் கூறிக்கொள்கின்றேன். 1950களில் இங்கு வாழ்ந்த இந்தியர்களின் பயனுக்காக அன்றைய நிலையில் அன்றைய தேவைக்கேற்ப ஒரு கட்டடம் கட்டப்பட்டது. அதில் சுமார் 200 பேர் மட்டுமே பயனடைய முடியும். இந்த காலகட்டத்தில் இன்றைய நிலைக்கு ஏற்ப ஏறக்குறைய 2000 பேர் பயனடையக்கூடிய வகையில் இந்த மண்டபம் இப்போது கட்டப்பட்டு வருகின்றது. வட்டாரத்தில் உள்ள இந்தியர்களும் உலகம் முழுவதும் உள்ள இந்தியர்களும் தமிழ்நாட்டில் உள்ள இந்தியர்களும் இந்த கட்டடம் முழுமையாக பூர்த்தி அடைந்து இந்த வட்டாரத்தில் உள்ள இந்துக்கள் அனைவரும் பயனடைய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு கட்டப்படுகின்ற இந்த மண்டபம் சிறப்பாக அமைய வேண்டும். அதில் இந்தியர்களாகிய தமிழ்நாட்டில் உள்ள உங்களின் பங்கும் இருக்க வேண்டும் என்பதே எங்களுடைய மிகப்பெரிய தலையாய ஆவல்.
புதிய மண்டபத்தின் அமைப்பும் வசதிகளும் 3 மாடிகளை கொண்ட மண்டபம் ஏறக்குறைய 1.1 ஏக்கர் பரப்பளவுள்ள நிலத்தில் எண் 19 ஜாலான் செக்ராட் 08000 சுங்கை பட்டாணி கெடா மலேசியா என்ற முகவரியில் அமைந்துள்ளது. இப்போ அங்க எதிரில் இருக்கிற பில்டிங்ல 2வது மாடியில ஒரு ஆடிட்டோரியம் இருக்கு. அது இங்க சுங்கை பட்டாணியில இருக்கக்கூடிய முதல் ஆடிட்டோரியம். இந்த ஆடிட்டோரியம்ல ஒரே நேரத்துல 220 பேர் இருக்கலாம். இவ்வளோ பெரிய ஆடிட்டோரியம் சுங்கை பட்டாணிக்கு எதுக்கு தேவை? எங்க ஊர்ல நடக்கக்கூடிய கலாச்சார விழாக்களும் சின்ன சின்ன செமினார்ஸும் ஷோஸும் எல்லாமே இங்க நடைபெறலாம். இந்த ஆடிட்டோரியம்ல இருக்கக்கூடிய ஹால்ஸ்லயும் ரூம்ஸ்லயும் அக்கோஸ்டிக் சிஸ்டம்ஸ், லைட்டிங்ஸ் எல்லாமே இருக்கு. அதோட என்னோட வலது பக்கத்துலையும் அது மட்டும் இல்லை இடது பக்கத்துலையும் 6 to 9 ஆஃபீஸ் பிரெமிசஸ் கட்டுற அளவுக்கு நிலம் இருக்கு. இதை கட்டி காந்தி ஹால் பப்ளிக் வாடகைக்கு விட்டு வருமானத்துக்கு வழிவகுக்கும். ஒட்டுமொத்தத்தில் காந்தி ஹாலுடைய எதிர்காலத்தில் செய்யப்பட வேண்டியதா எடுத்திருக்கிற முடிவுகள் இந்தியன் கம்யூனிட்டிக்கு ஸ்காலர்ஷிப் வாங்கி தருவது, அது மட்டும் இல்லை ஒரு ஆபத்து கால உதவிக்குழு ஒன்றை நியமிச்சு அந்த குழுவை ஆபத்து காலத்தில் மக்களுக்கு உதவி பண்றதுக்கு காந்தி ஹால் அனுப்பி வைக்கும். இந்த ப்ராஜெக்டோட மதிப்பு 6.5 மலேசிய ரிங்கெட் இல்லைன்னா $2 2.2 மில்லியன், அதாவது $2.2 மில்லியன். இதுல பாதி அளவு நாங்க சேர்த்துட்டோம். அதுக்கு உதவி பண்ணது கவர்மெண்ட், பப்ளிக், அது மட்டும் இல்ல சில ஸ்ட்ராங் ஃப்ரண்ட் ஆஃபீஸ். இப்போ இந்த ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கு இன்னும் $1 மில்லியன் தேவைப்படுது. அதுக்குண்டான செலவுகள் இன்டர்னல் ஃபர்னிஷிங், ஃப்ளோரிங், ஸ்டேஜ், கர்டன்ஸ், சவுண்ட் சிஸ்டம், மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் அண்ட் ஏர்கான். ஸோ நீங்கள் பார்க்குற இந்த ப்ரோக்ராம் மூலமாக நாங்கள் உலகம் முழுக்க இருக்கிற எல்லார்கிட்டையும் உதவி கேட்குறோம். சுங்கை பட்டாணியில் இருக்கிற இந்த காந்தி மண்டபத்துக்காக. சுங்கை பட்டாணியில் இருக்கக்கூடிய எல்லாருடைய சார்பாகவும், குறிப்பாக சுங்கை பட்டாணியில் இருக்கக்கூடிய இந்தியன் கம்யூனிட்டி சார்பாகவும் இந்த காந்தி மண்டபத்தை பூர்த்தி செய்யறதுக்காக காந்திஜியோட கொள்கைகளில் நம்பிக்கையும் மரியாதையும் இருக்கிற எல்லார்கிட்டையும் நாங்கள் உதவி கேட்கிறோம். சத்தியமே ஜெயம். நன்கொடையாளர்களுக்கு சலுகைகள். 10,000 மலேசிய ரிங்கிட்டிற்கும் அதிகமான தொகையை தரும் நன்கொடையாளர்களின் பெரிய புகைப்படம் சுவரில் பதிக்கப்படும். முதல் 5 ஆண்டுகளில் ஒரே ஒரு முறை ஹாலை இலவசமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். நிர்வாகத்தின் நடைமுறை விதிகளுக்கு உட்பட்டு இந்த சலுகையை 15% கட்டணத்துடன் ஒருவருக்கு மாற்றிக்கொள்ளலாம். 5,000 மலேசிய ரிங்கிட்டிற்கும் அதிகமான தொகையை தரும் நன்கொடையாளர்களின் 8x6 புகைப்படம் சுவரில் பதிக்கப்படும். முதல் 5 ஆண்டுகளில் ஒரே ஒரு முறை 50% கழிவு கட்டணத்தில் ஹாலை பயன்படுத்திக் கொள்ளலாம். 1000 மலேசிய ரிங்கிட்டிற்கும் அதிகமான தொகையை தரும் நன்கொடையாளர்களின் பெயர் பட்டியலில் சுவரில் பார்வைக்கு வைக்கப்படும். நன்கொடைகளை வங்கிக் கணக்கு மூலமாகவும் இணையதளத்தின் வாயிலாக பேபால் வழியாகவும் அனுப்பி வைக்கலாம். வங்கி வழி பில்டிங் அக்கவுண்ட் CIMB அக்கவுண்ட் 0203 1303 512 059. ஸ்விஃப்ட் கோட் CIBB MYKL சுங்கப்பட்டாணி பிரான்ச், கடா, மலேசியா. இணையம் வழி வெப்சைட் www.gandhihallsp.com. பேபால் முறையில் நன்கொடைகளை வழங்கலாம். இந்தியர்களுக்காக பாடுபட்ட மகாத்மாவின் நினைவு சின்னமாக விளங்கப் போகும் இந்த காந்தி மண்டபத்திற்கு உங்களாலான முடிந்த உதவி செய்து காலம் உள்ளவரை காந்தி மண்டபம் நிலைத்து நிற்க வாருங்கள். ஒன்றாகச் சேர்வோம். சத்தியமே ஜெயம். வணக்கம் அன்பர்களே. கடந்த 3 ஆண்டுகளிலே முக்கியமான நபர்கள் எங்களுக்கு உதவி செய்திருக்கின்றார்கள். குறிப்பாக தேசிய நில கூட்டுறவு சங்கத்தின் நிர்வாக தலைவர் மாண்புமிகு தான்ஸ்ரீ டாக்டர் KR சோமசுந்தரம் அவர்கள் அவருடைய இயக்கத்திலிருந்து 2 லட்சம் வழியும் சொந்தமாக அவருடைய நன்கொடையாக 50,000 ரிங்கிட்டையும் கொடுத்திருக்கின்றார்கள். மகாத்மா காந்தி எங்களுக்கு மட்டும் சொந்தமானவர்கள். உலகில் உள்ள அத்தனை இந்தியர்களுக்கும் அவர் ஒரு தலைவராக இருந்தார்.
ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்கின்றார். ஸோ அவருக்கு வந்து ஒரு நினைவு மண்டபம் கட்டுறதுக்கு நிச்சயமாக எல்லோரும் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்தியர்கள் வந்து எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியாது. நம்மளால் முடியாது ஒன்றுமே இல்லை. எங்கள் மாநிலத்தில் கூட ஒரு உலக தரமுள்ள ஒரு பல்கலை கட்டியிருக்கிறோம், எய்ம்ஸ் யூனிவர்சிட்டி என்று. நாங்கள் சிறுபான்மையாக இருந்தாலும் கூட அதை கட்ட முடியும் என்று உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அதே போல் இந்த கட்டடமும் அவருடைய நினைவு மண்டபம் ஒரு பெரிய கட்டடமாக திகழ வேண்டும், ஒரு பெரிய சொத்தாக வளர்க்க வேண்டும். வருங்கால சன்னதிகள் அதை பார்த்து பெருமையாகவும் இருக்க வேண்டும் என்பதாக அதை காட்டுகின்றோம். இந்த கட்டடம் குறைஞ்சது வருங்கால சமுதாயத்துக்கு ஒரு 100 ஆண்டுகளாக அதுக்கு நிச்சயமாக அது உபயோகமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இதை பார்க்கின்ற உலகில் உள்ள அத்தனை இந்தியர்களும் எங்களுக்கு உதவ வேண்டும் என்று மிக தாழ்மையோடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் உதவினால் நிச்சயமாக இந்த கட்டடத்தை பூர்த்தி செய்ய முடியும். வருங்காலத்தில் ஒவ்வொரு இந்தியர்களும் எங்கிருந்தாலும் இதை பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவு இருக்கணும். மீண்டும் உங்களை கை குப்பி மீண்டும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வளமுடன் வாழ்க.